எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் இருக்கா? உபத்திரவம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லைங்க. நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வந்தது. ஈசாக் ஐயாவோட வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வந்தது. யாக்கோபு வனாந்தரத்துக்கு போனார். மோசே ஐயாவும் வனாந்தரத்துக்கு போனாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போனாங்க. எலியா ஐயாவுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தை கண்டார். எலிசா ஐயாவுடைய வாழ்க்கையில், தானியல் ஐயாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், சிறைப்பட்டு போயிருந்தார். இயேசு ராஜாவும் வனாந்தரத்துக்கு கடந்து போயிருக்கிறார். சீஷர்களும் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போனார்கள். பவுல் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். யாருங்க போகலை? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அந்த டைமில் நம்ம ஏசப்பாவை சார்ந்து நிற்கிறோமா என்று ஏசப்பா செக் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் டிஃபிகல்ட்டான டைம்ஸில் தயவு செய்து ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்துருங்க. ஏசப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. ஏசப்பா, இந்த போராட்டம் என்னால் தாங்க முடியல ஏசப்பா, நீங்கள் இதிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பானே. நீங்கள் ஜெபிக்கும்போது ஏசப்பா இந்த காரியங்கள்லேருந்து நமக்கு விடுதலை தரதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. இந்த பிரச்சனை ஒரு டெஸ்ட்டு தான். இந்த டெஸ்ட்டில் நம்ம ஏசப்பாவை சார்ந்திருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஏசப்பா வச்சுருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உபத்திரத்துக்கு அப்புறம் ஒரு மேன்மை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.